திராவிட நாடு திராவிடருக்கே என்ற கோரிக்கையை கைவிட வேண்டும் என்று சொன்னதற்கு ஒரே வருஷத்துல 15 எம்எல்ஏ 50 எம்எல்ஏ பார்லிமெண்ட் தடுக்கலாம். மக்கள் திமுக வச்சிருக்கிற நம்பிக்கையா, திமுக மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா குறைஞ்சிருக்கணும்ல. நீ முக்கியமா கேட்டுட்டு இருந்த ஒரு கோரிக்கையை இனி கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்ப அந்த கட்சி காணாம போயிருக்கணும், உளுத்து போயிருக்கணும். அந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு குறைஞ்சிருக்கும். ஆனா குறையல. ஏன்னா நமக்கான உரிமைக்காக ஒருத்தன் பேசுறான். அப்படி பேசுறவனை இவன் முடக்குறான். அப்ப நம்ம யார் ஆதரிக்கணும்? யார் நமக்காக பேசுறானோ அவனை ஆதரிக்கணும்ன்ற ஒரு இயல்பான உணர்வு மக்களுக்கு எல்லாம் தூண்டப்படும். இந்த உணர்வு எப்படி தூண்டப்பட்டது அப்படின்னா, ஒரு சாமானியரை இந்த பேர் சொல்லி அழைக்கிறது, துண்டு போடுறது, இது எல்லாம் எதற்காக அப்படின்னா, நீங்க ரொம்ப பழைய இதெல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆட்கள் யாரு தோல்லையும் துண்டு இருக்காது, இடுப்புல கூட துண்டு இருக்காது, ஏன் உடம்புலயே துணி இருக்காது. அப்படி இருந்ததுல இருந்துதான் மாறி 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 இன்னைக்கு எல்லோரும் எல்லா உடையும் போடும் நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அண்ணா என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர்களுக்கு மரியாதை என்ன அப்படின்றத வந்து மேடையில் அவர் விளக்குகிறார். அந்த சுயமரியாதையை அவர் அடையாளப்படுத்துகிறார். எப்படி அடையாளப்படுத்துகிறார்? துண்டின் மூலமாக அடையாளப்படுத்துகிறார். அவர்களே என்று அழைப்பதன் மூலமாக அடையாளப்படுத்துகிறார். நீ மானமுள்ள மனிதன் என்பதை அவனுக்கு உணர வைக்கிறார்.